ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இது கேக் இல்லைங்க, கேரளா ஸ்டைல் கலந்தப்பம் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ரேஷன் அரிசி தான் இது ஒரு டம்ளரில் எடுத்து நல்லா ஒரு 4 தடவை கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை தண்ணி இல்லாமல் வெடிகட்டி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம எந்த டம்ளரில் அளந்தோமோ அதே டம்ளரில் அதே அளவு தண்ணியை நான் மிக்ஸி ஜாரில் ஊற்றிட்டு நல்லா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோடனே இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு சாதம் போட்டுக்கலாம். எந்த சாதமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வெடிப்போம்ல அந்த சாதத்தை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு ஏலக்காவை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம எந்த அளவு அரிசி எடுத்தோமோ அது நான் 1 கப்புக்கு 1.5 கப் அளவு வெல்லம் சேர்த்து 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க விட்டு வெல்லத்தை கரைச்சிக்கலாம். பாகுபதெல்லாம் தேவையில்லை. கரைஞ்ச உடனே நம்ம மண் அதெல்லாம் இருக்கும், அதனால் வெடிகட்டிட்டு சூட்டோடவே நம்ம அந்த பச்சரிசி மாவில் நம்ம ஊற்றிக்கணும். நீங்கள் சூட்டோடவே அப்படியே ஊற்றுனீங்கன்னா அந்த மாவு வேவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சூடோடவே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மாவு வேவாத அளவுக்கு சூடோடவே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டு நான் ஒரு 2 சில்லு தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நெய்யில் நல்லா வறுத்துட்டு கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம், சின்ன சைஸ் வாழைப்பழம் தான், இதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த நெய்யில் போட்டு நல்லா வறுத்துட்டு அதையும் எடுத்துடலாம். எடுத்துட்டு இதே குக்கரில் நம்ம அந்த மாவை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு சிம்மில் வச்சுட்டு இந்த தேங்காய் வாழைப்பழம் வறுத்து வச்சோம் இல்லையா, அதை அப்படியே மேலே தூவிட்டு குக்கரில் நம்ம விசில் போடாமல் மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம். 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே அப்படியே இருக்கட்டும். நம்ம சூடு அந்த ஸ்டீம்லாம் போகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கோங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி உங்களுக்கு ஒட்டுச்சுன்னா நீங்கள் திருப்பியும் மூடி போட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நீங்கள் சிம்மில் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு திருப்பியும் ஆஃப் பண்ணிவிடுங்க. எனக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இப்போ நம்ம அப்படியே எடுக்கிறதுக்கு ஈஸியாகவே வரும். இங்கே பாருங்கள், கட் பண்ணால் எவ்வளோ ஒரு சாஃப்டாக ஈஸியாக வந்துச்சு. கட் பண்ணுறதுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உள்ளே பாருங்கள், லேயர் லேயராக அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இடிச்ச மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.